Hello everyone, welcome to Sai's Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியாவின் நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்கள். அதாவது நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா, கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நம்ம வந்துட்டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யூஸ் பண்ணலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் தான். அதாவது அதிபர் ஆட்சி முறையை நம்ம யூஸ் பண்ணாமல் பாராளுமன்ற ஆட்சி முறை யூஸ் பண்ணுறோம். அந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சில என்ன சொல்லலாம்னா ஒரு தனித்துவம் இல்லை அம்சங்கள், சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆட்சி முறை, நம்ம நாடாளுமன்ற ஆட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த பக்கம் வந்து நான் என்னென்ன அம்சம் இருக்குது, அதாவது என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத பற்றி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து அரசியலமைப்பு, நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எப்படி இருக்குது அண்ட் ரியல் டைமில் இப்போ இந்தியாவில் அது எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், பெயரளவு மற்றும் உண்மையான நிர்வாகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதை பற்றி நம்ம பிரசிடென்ட் டாபிக்லேயே பார்த்துருக்கோம். விதி 53 குடியரசுத் தலைவர் பெயரளவு நிர்வாகி. விதி 74 அமைச்சரவை உண்மையான, அதாவது உண்மையான நிர்வாகின்னு சொல்கிறோம். அப்போது 53 குடியரசுத் தலைவர் பெயரளவு நிர்வாகி, 74 அமைச்சரவை, அவங்க தான். அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார். அப்போ உண்மையான நிர்வாகின்றத நம்ம என்ன சொல்லலாம், அந்த அமைச்சரவை, பிரதமர் அவங்கள சொல்லலாம். இவங்களோட ஆலோசனையின் பேரில் தான் குடியரசுத் தலைவரே செயல்படுறார். அப்போ அவர் வந்து பெயரளவு நிர்வாகி தலைவர்னு சொல்லலாம். இந்த ஆர்டிக்கல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம நாடாளுமன்றம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும், மாநிலங்களவை, மக்களவை இருக்கும், அது கூட பிரசிடென்ட்டும் தான் இருப்பாரு. இந்த மூணும் கம்பைன் பண்ணதான் நம்ம நாடாளுமன்றம். நம்ம பார்லிமெண்ட் டாபிக் பார்க்கல, ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்ல, பேசிக்ஸ் தெரியும்ல, இது ஸ்பெஷல் டாபிக்னால உங்களுக்கு நான் டைரெக்டாக அந்த வேறுபாடு இதில் இருக்க அந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். அடுத்து இந்தியாவில் நம்ம இதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா பெயரளவை நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம், உண்மையான நிர்வாகியை ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவு நிர்வாகி அண்ட் உண்மையான நிர்வாகின்றது நம்ம பிரதமர், அந்த அமைச்சரவையே சொல்கிறோம். இப்போ இன்னும் நம்ம டீட்டெயில்டாக, அதாவது ரொம்ப ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஸ்கூலில் இப்போது மேலாண்மை தலைவர்னு இருக்காங்க, கரஸ்பாண்டன்ஸ் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து டெய்லி வந்து பள்ளியை பார்த்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிரின்சிபால், அப்புறம் டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து உயர் பதவியில் இருக்காங்க. ஆனால் அரசாங்கத்தை, அந்த நம்மளோட அரசை டெய்லி வந்து நடத்துறது யாருன்னா பிரதமரும் அமைச்சரவையும். இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த இரண்டாவது விஷயம், பெரும்பான்மை கட்சி ஆட்சி. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விதி 75 சப்கிளாஸ் 1 ஆர்டிகல் 75(1)ல் பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். மக்களவையில் பெரும்பான்மை கட்சி கூட்டணியின் தலைவர். ஸோ பெரும்பான்மை கட்சி ஆட்சின்னு வந்தாலே எந்த கட்சி வந்து பெரும்பான்மை அடிப்படையில் வின் பண்ணியிருக்காங்களோ, இல்லைன்னா கூட்டணி அமைப்புலேயும் வின் பண்ணியிருக்காங்களோ, அதில் இருக்க அமைச்சர்கள் ஒருத்தரை வந்து பிரதமராக தேர்வு செய்து வைப்பாங்க. இதுதான் வந்து நடக்குது மக்களவையில். அவங்கள யார் நியமனம் செய்கிறா, குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாங்க. இதுதான் பெரும்பான்மை கட்சி ஆட்சி. இது தற்போது நடைமுறையில் என்ன சொல்கிறாங்க, மக்களவையில் பெரும்பான்மை பெறும் கட்சி அல்லது கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கிறது. மக்களவையில் பெரும்பான்மை பெறும், லோக்சபா எலெக்ஷனில் பெரும்பான்மை கிடைக்கிற கட்சி இல்லைன்னா கூட்டணி கட்சி தான் அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. பிரதமர் மக்களவை பெரும்பான்மையின் தலைவர். எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் கூட்டணி அரசாங்கம் அமையும். 1989 முதல் 2014 வரை இந்தியாவின் வழக்கமாக இருந்தது. ஸோ ஓகே, இது பேசிக்காகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மக்களவையில், அதாவது லோக்சபா எலெக்ஷனில் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறது எந்த கட்சி பெரும்பான்மை அமைச்சாங்களோ, அப்படி இல்லைன்னா கூட்டணி அரசாங்கம் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அந்த மாதிரி இப்போது எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா கூட்டணி அரசாங்கம் அமைந்திருக்கு. அதுவும் 1989லேருந்து 2014 வரைக்கும் வந்து கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி அரசாங்கம் தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், கூட்டு பொறுப்பு.
விதி 75 சப்கிளாஸ் 3ல அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பானது. அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பானது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மக்களவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றினால் பிரதமர் உட்பட முழு அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் முரண்பட்டாலும் அமைச்சரவை முடிவுகளை பகிரங்கமாக ஆதரிக்க வேண்டும். ஓகே, இதை நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ அமைச்சரவை மக்களவை. இப்போ மக்களவை லோக்சபான்னு சொல்கிறோம். அதில் ரூலிங் பார்ட்டியும் இருக்கும், ஆப்போசிஷன் பார்ட்டியும் இருக்கும். அமைச்சரவைன்றது ரூலிங் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் அந்த மினிஸ்ட்ரிஸாக இருப்பாங்க. இப்போது மக்களவையில் இருக்க எல்லாருமே இப்போ இருக்க ஆட்சி இப்போ இருக்க அமைச்சரவை சரியில்லை அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா பிரதமர் உட்பட பிரைம் மினிஸ்டர் உட்பட அந்த அமைச்சரவை கேபினெட் மினிஸ்டர் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணிடணும், பதவி விலகிடணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கூட்டான ஒரு கூட்டு பொறுப்பு அப்படின்ற ஒரு தீம்க்கு கீழே கொண்டு வராங்க. அடுத்து அரசியல் ஒருமைப்பாடு. ஸோ இப்போ பாருங்க, லட்சியமாக அனைத்து அமைச்சர்களும் ஒரே கூட்டணியை சேர்ந்தவர்களாகவும் பொதுவான கொள்கை நிலைப்பாட்டை பகிர்ந்து கொள்பவர்களாகவும் இருப்பர். கூட்டணி அரசுகளில் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்கள் இருப்பர், ஆனால் ஒரு பொதுவான குறைந்தபட்ச செயல் திட்டத்தால் பிணைக்கப்பட்டுள்ளனர். அதாவது என்னன்னா, அரசியல் ஒருமைப்பாடு என்னன்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம், ஒன்று ஆட்சிக்கு வர்றது ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும், இல்லைன்னா தனிப்பட்ட கட்சியாக இருக்கும். இப்போ தனிப்பட்ட கட்சியாக வென்றிருக்காங்க அப்படின்னா அதில் இருக்க அமைச்சரவைகள், அந்த அமைச்சரவை உறுப்பினரோ அதில் இருக்க பிரதமரோ எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு கொள்கைகள் வச்சுருப்பாங்க. இதே கூட்டணி சேர்ந்த அரசாங்கமாக ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய கட்சிகள் சேர்ந்துதான் கூட்டணி கட்சியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரியான கொள்கை வேறுபாடுகள் இருக்கும். அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பொதுவான ஒரு ஒருமைப்பாடோட அந்த கட்சி அரசாங்கத்தை வழி நடத்தணும். அந்த மாதிரியான ஃபியூச்சர் கொண்டதும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்கு. அப்போ அரசியல் ஒருமைப்பாடு அப்படின்ற ஃபியூச்சர் கீழே இந்த தீம் வருது. அடுத்து இரட்டை உறுப்பினர் நிலை. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் ஒரு ஜென்ரல் கண்டென்ட் தாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, மேபி எங்கேயாவது மெயின்ஸ் கொஸ்டின் வருது, நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான தீம்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், இந்த பாயிண்ட்ஸை கொடுக்கலாம். அதுக்காக தான். மற்றபடி இது நம்ம ப்ரிலிம்ஸில் மோஸ்ட்லி நீங்கள் என்ன மேபி அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் டாபிக் தான். 5வது பாருங்கள், இரட்டை உறுப்பினர் நிலை. இப்போது ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க, அமைச்சர் நாடாளுமன்றத்தின் ஏதேனும் ஒரு அவையின் உறுப்பினராக இருக்க வேண்டும். உறுப்பினராக இல்லாவிட்டால் 6 மாதங்களுக்குள் உறுப்பினராக வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்க, அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஓகே, அதற்கு பதிலளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் விவாதங்களில் பங்கேற்கிறார்கள், கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள் மற்றும் வாக்களிக்கிறார்கள். இது நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்தின் ஒருங்கிணைப்பை குறிக்கிறது. இப்போ போத் ராஜ்யசபா லோக்சபாவில் இருக்க 2 மெம்பர்ஸுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு பில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பில்லுக்காக ஓட்டிங் கொடுக்கறதாகட்டும், அதில் நிறைய விவாதம் நடக்கிறது, எல்லாமான ஒரு விஷயமும் நடக்குது. அமைச்சராக இருக்காங்க அப்படின்னா அமைச்சர் இல்லை ஒரு எம்பி இல்லைன்னா இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எம்எல்ஏன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் எலெக்ஷன் நிற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதற்கான விதிமுறைப்படி ஏதாவது ஒரு அவையில் அவங்க உறுப்பினராக இருக்கணும். உறுப்பினராக இல்லாமல் ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா 6 மாதங்களுக்குள்ள உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு உறுப்பினர் நிலைய ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான வேலை என்ன, லோக்சபா ராஜ்யசபா அதாவது பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தரப்பு விவாதங்களை முன்வைக்கிறாங்க. அது இந்திய பாராளுமன்றத்தில் நடைமுறையில் இருக்குது. இது இந்த டேபிள் காலம் விஷயம். அடுத்து பாருங்க, 6th one, பிரதமரின் தலைமை. ஸோ பிரதமரின் தலைமைன்னு நம்ம பார்க்கக்குள்ள ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு, அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களாக முடிவெடுத்து யார் தலைமை வகிக்கலாம் அப்படின்னு ஒருத்தரை நிற்க வைக்கிறாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. இதே நம்ம ஸ்டேட்டுக்கு வந்தால் சிஎம் இருப்பாங்க. இப்போது விதிகள் 74, 75 பிரதமர் ஒரு மைய அச்சாணி அதாவது லிஞ்ச்பின் அமைச்சரவை அமைப்பு குறித்து குடியரசுத் தலைவருக்கு அறிவுறுத்துகிறார். அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார். அமைச்சகங்களை ஒருங்கிணைக்கிறார். அப்போ எல்லாமே இப்போ மற்ற அமைச்சர்களையுமே நியமனம் செய்ய கோரி குடியரசுத் தலைவருக்கு அந்த
அட்வைஸ் கொடுக்கறது, அதாவது அவங்கள வந்து நியமனம் செய்யணும்னு சொல்லி அறிவுறுத்துறதும் வந்து யாரு தான்? பிரதமர் தான். அதன்படி தான் குடியரசுத் தலைவர் வந்து அவங்கள நியமனம் செய்கிறாங்க. மற்ற அமைச்சர்களை யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில்? பிரதமரோட பரிந்துரை அடிப்படையில். இது வந்து ஆர்டிகல் 74-75. அப்போ பிரதமர் தான் இங்க சுப்ரீமா இருக்காங்க. இதே பிரதமர் துறைகளை ஒதுக்குகிறார், மாற்றி அமைக்கிறார். எப்போது நாடாளுமன்றத்தை கலைப்பது என்பதை பிரதமர் தான் முடிவு செய்கிறார். இந்த விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட். சர்வதேச அளவில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார், இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து, பிரதமரின் அதிகாரம் கட்சியின் பலம் மற்றும் அவரது தனிப்பட்ட அதிகாரத்தை பொறுத்தது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இப்போ ரியாலிட்டியில் இருக்குது. ஸோ அடுத்து ஃபைனல் பாயிண்ட் பாருங்கள். 7th ஒன், கீழவையை கலைத்தல். இப்போது மக்களவை சொல்கிறோம், லோக்சபா சொல்கிறோம். ஆர்டிகல் 85 சப்கிளாஸ் 2வின் படி குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம் பிரதமரின் ஆலோசனையின் பெயரில். அப்போது இப்போ மேலே 6th பாயிண்ட் பார்த்தது என்ன சொன்னோம்? பிரதமரோட ஆலோசனை பெயரில் தான் குடியரசுத் தலைவரே மக்களவையை கலைக்கிறாங்க. இதுவுமே வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபைனல் தீம்னு பார்த்துருக்கோம். ஆனால் மாநிலங்களவையை கலைக்க முடியாது, இது தெரிஞ்சுக்கோங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மக்களவையை கலைக்க முடியும், பட் மாநிலங்களவை ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. ஒரு புதிய மக்கள் ஆணையை பெற முன்கூட்டியே கலைக்க பிரதமர் ஆலோசனை வழங்க முடியும். இந்த அதிகாரம் ஆளும் கட்சிக்கு தேர்தலை திட்டமிடுவதில் ஒரு மூலோபாய நன்மையை அளிக்கிறது. ஓகே, இது மட்டும் போதும். இது தீம் மட்டும் கரண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த சைடில் இருக்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து ரியாலிட்டியில் இந்தியாவில் என்ன மாதிரியான நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தோம். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தீம் அந்த அரசியலமைப்பில் என்ன ஆர்டிக்கல் படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான், ஓகேங்களா. இதில் எக்ஸ்ட்ரீம் தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் அந்த மரபுன்னெலாம் அடுத்ததெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் தான், இது ஷார்ட் டாபிக். இது முடிஞ்சதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஸ்பெஷல் டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி.